கர்நாடக முதல்வர் பதவியை சித்தராமையா ராஜினாமா செய்ய இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கிறது. கர்நாடகாவில் முதல்வர் மாற்றம் தொடர்பாக கடந்த சில மாதங்களாகவே சர்ச்சை வெடித்திருந்தது. இந்த நிலையில தான் தற்போது அண்மை காலமாக மீண்டுமே டி.கே. சிவகுமார் முதல்வராகணும்னு கோரிக்கைகளாம் அழுத்த நிலையில இது தொடர்பாக காங்கிரஸ் தலைமை இருவருடமே பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது. இந்த நிலையில் தற்போது கர்நாடக முதல்வர் பதவியை சித்தராமையா ராஜினாமா செய்ய முடிவு செய்திருப்பதா ஒரு தகவல். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க நாம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், எப்ப ராஜினாமா செய்வார் நம்ம எதிர்பார்க்கலாம்? தொடர்பான விவரங்கள். கர்நாடக முதல்வர் பதவியை சித்தராமையா ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தலைமையோடு நடத்தப்பட்ட நீண்ட நெடிய பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக அவர் முதல்வர் பதவியில் இருப்பது நாளையோடு கடைசி நாள் என்கிற தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. வரும் வியாழக்கிழமை, அதாவது மே 28 அல்லது 29ஆம் தேதி சித்தராமையா தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சித்தராமையா முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு அந்த இடத்திற்கு தற்போது துணை முதல்வராக இருக்கும் டி.கே. சிவகுமார் தேர்வு செய்யப்படுவார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. பல மாதங்களாகவே கர்நாடகாவில் முதல்வர் மாற்றம் தொடர்பாக தொடர்ந்து சர்ச்சை வெளியாகி வந்தது. இருப்பினும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையை அடிக்கடி தலையிட்டு சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தியதை தொடர்ந்து அந்த முயற்சி கைவிடப்பட்டது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் அது தொடர்பான, அதாவது டி.கே. சிவகுமாரை முதல்வராக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்த நிலையில் இன்று காங்கிரஸ் கட்சி தலைமை இருவரையும் டெல்லிக்கு நேரில் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் இருவரிடமும் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் ராகுல் காந்தி சித்தராமையாவிடம் இது புதியவர்களுக்கு, இளைய தலைமுறையினருக்கு வழிவிட வேண்டிய நேரம், எனவே நீங்கள் முதல்வர் பதவியிலிருந்து விலகிவிட்டு அடுத்தவருக்கு வழிவிடுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு சித்தராமையா அத்தனை எளிதில் ஒப்புக்கொள்ளவில்லை. இருப்பினும் சில ஒப்பந்தங்களுக்கு பிறகு அவர் முதல்வர் பதவியை விட்டுக் கொடுக்க முன் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது சித்தராமையா முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு வரும் ஜூன் மாதம் கர்நாடகாவிலே 4 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. சித்தராமையாவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் தற்போது கர்நாடகா சட்ட மேலவை உறுப்பினராக இருக்கின்ற அவருடைய மகன் யதீந்திராவுக்கு அமைச்சர் பதவியும் வழங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை முன் வந்திருப்பதாகவும் அந்த உறுதியை ஏற்று தற்போது சித்தராமையா முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு இறுதி முடிவு எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அவர் தாமாக முன்வந்து இந்த முடிவை எடுக்கவில்லை. இருப்பினும் ராகுல் காந்தி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவரிடம் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையை தொடர்ந்தே அவர் இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கர்நாடகாவில் கடந்த மே 20ஆம் தேதி காங்கிரஸ் ஆட்சி அமைத்து 3 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகளில் கர்நாடகாவில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்த போதே சித்தராமையாவுக்கு 2.5 ஆண்டுகள், டி.கே. சிவகுமாருக்கு 2.5 ஆண்டுகள் என்றுதான் முடிவானதாக கூறப்படுகிறது. இருப்பினும் 2.5 ஆண்டுகள் முடிந்த பிறகும் சித்தராமையா தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யாமல் தானே தொடர்ந்ததால் டி.கே. சிவகுமாரின் ஆதரவாளர்கள் போர்க்கொடி உயர்த்தினார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் 2 ஆண்டுகளில் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் அது கோஷ்டி பூசலாக உருவெடுத்து அது தோல்விக்கு வழிவகுக்கும். எனவே இதனை அனுமதிக்க கூடாது என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை தலையிட்டு டி.கே. சிவகுமாரை முதல்வராக்குவது என்றும் சித்தராமையாவை முதல்வர் பதவியை விட்டு விலக வைப்பது என்கிற அந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. வரும் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை சித்தராமையா முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.